எல்லோருக்கும் நன்றி. இது பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் சன் நாம் ஒருவர். உடன் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட், அமிர்தாஞ்சன் ரோலான் மற்றும் கிரியாஸ். எல்லா முயற்சியிலையும் கை உடைஞ்சவங்க, கால் உடைஞ்சவங்க, மாற்றுத்திறனாளிங்க நிறைய பேர் வந்து இங்கிட்ட உட்காந்து அவங்களோட வாழ்க்கையை மாத்தி இருக்கும். இப்போ கை உடைஞ்ச மாதிரி தான் கனவு உடைஞ்சதும். நிறைய பேரோட கனவு வந்து நிறைவேறாம அப்படி பாதியிலே நிற்கும். இந்த முயற்சியில வரப்போற ஒரு நபர் அவங்க கனவு நிறைவேறிச்சுன்னா நம்ம எல்லாரோட கனவும் நிறைவேற்றுற மாதிரி தான். நம்மளுக்கும் ஒரு ஆசை, ஒலிம்பிக்ஸ்ல ஏன் இந்தியா வந்து தங்கப்பதக்கம் வரமாட்டேங்குது, ஏன் குறைவா இருக்கு, இவ்வளவு பெரிய ஜனத்தொகையை வச்சுக்கிட்டு ஏன் நம்மளுக்கு மட்டும் வந்து ரொம்ப குறைவா 1, 2 அப்படிதான் வருதுன்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் போக்கணும்னா நம்ம முயற்சியில இறங்கணும். இந்த முயற்சியில வரப்போற அந்த நல்ல உள்ளம் யாருன்னா, அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு கனவு கண்டு அது நிறைவேற்றி ஒரு சிறந்த நடிகை, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், நேர்ல பார்க்கும்போது நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நடிகை, வெரி வெரி குட் ஹார்ட்டட் பர்சன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி பேசுறேன்னு. none other than டார்லிங் ஐஸ்வர்யா ராஜேஷ். Good, how are you? Good. அதுதான் உங்க சீட். Okay. ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆனா எங்க கேங்ல வந்து ஐஷுன்னு கூப்பிடுவோம் செல்லமா. அண்ட் தேங்க் யூ so much ஐஷு இங்க வந்ததுக்கு. My pleasure. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஷோஸ். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். I watched Jiva's episode. You watched the episode பாத்தீங்க? சூப்பர். Andreas, Jiva, அப்புறம் வருஸ், கீர்த்தி சுரேஷ். இதுக்கு முன்னாடி நடந்த முயற்சியில கொத்தடிமைகள் அவங்கள மீட் எடுத்த ஒரு முயற்சி. அது கீர்த்தி அங்கிட்டு உட்காந்து உதவி பண்ணிச்சு. அந்த காசு வந்து அந்த கொத்தடிமைகளே இனிமே கூப்பிடவே கூடாது. அந்த நல்ல உள்ளங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல வியாபாரமோ இல்ல அவங்களுக்கு வீடு கட்ட வேண்டிய ஒரு தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஏவி பார்க்கலாம். ரொம்ப கொடுமை சார். நம்ம எங்கன்னா வெளியே போனோம்னா போகக்கூடாதுன்னுவார். ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னாலும் போகக்கூடாதுன்னுவார். அப்படி கூட போனால் ஒரு ஆள் கூட போகணும், கூட போயிட்டுன்னு வந்துடணும் உடனே. அந்த அடிப்பட்டதோட வேலை வாங்குறாரு, செய்யுங்க அப்படின்றாரு சார். உங்க ஆசை என்ன? எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் 3 வயசு ஆகுது, பொண்ணு 8வது படிக்குது. அவங்க 2 பேரும் நல்லா படிக்க வைக்கணும். அதான் நான் படிக்கலாடா. அதே போல குமரன் என்ற தம்பிக்கு வந்து கண் ஆபரேஷன் ஆண்ட்ரியா மூலமா வந்து அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சு அவருக்கு ஒரு கண்ணு வைக்கப்பட்டுச்சு. குமரனுக்கான ஏவியும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வெறும் பேச்சா இல்லாம அது செயல்பாட்டில் நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கோன்றதுக்காக அந்த ஏவி. நான் டக்குன்னு போட்டுருவேன். ஆண்டி போடுறது உனக்கு தெரியாது, இல்லைன்னா மயக்க மருந்து கொடுத்துதான் பார்ப்போம்.
நிறைய விஷயங்கள் எனக்கே வந்து லேட்டா தான் தெரிய வந்திருக்கு ஐஷு பத்தி. கிரிக்கெட் ஆடுவல? கிரிக்கெட் இப்போ கத்துக்கிட்டேன் ஒரு ஃபிலிம் கனான்னு சொல்லி இட்ஸ் இஸ் ரிலீசிங் இன் டிசம்பர். சிவகார்த்திகேயன் அவர் தான் வந்து ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. ஸோ கனா சூப்பர். அவரு பார்த்தோம் டீசர் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஸோ அவர் சும்மா கேட்டாரு கிரிக்கெட் விளையாடுவீங்களா அப்படின்னு. விளையாட மாட்டேன் பட் ஐ கேன் லேர்ன் இட். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் கத்துப்பேன் அப்படின்னு சொன்னேன். பட் எனிவேஸ் என் மேல கான்ஃபிடன்ட் வச்சு ஐ ப்ராக்டிஸ்ட் ஒரு 6 months ட்ரைனிங் பண்ணி ப்ராப்பரா கத்துக்கிட்டு டன் த ஃபிலிம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போது தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு. டெஃபினட்டா ஐ கான்ட் ஒரு 100% அந்த ஒரு பவுலர், நான் படத்துல வந்து பவுலர், ஆப்வியஸ்லி ஒரு ப்ரொஃபஷனல் பவுலரா இருப்பேன்னு எனக்கு தெரியல. 2-3 தப்பு இருக்கும் பட் இருந்தாலுமே ஐ திங்க் இட் லுக் ப்ரொஃபஷனலா பண்ணி. பொதுவாக பெண்கள் எப்பவுமே பவுலர் தான், ஏன்னா விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா. உங்க லைஃப்ல நிறைய விக்கெட்ஸ் போயிருக்கா? அதனால தான் நீங்க சொல்றீங்களா விஷால்? டீசர் பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தது. ஒரு பெண்மணி வந்து அவளோட ட்ரீம் அதானே, அவளோட லட்சியம் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும். என்னோட அப்பா வந்து விவசாயி படத்துல இஸ் a farmer. ஓகே. ரொம்ப ஏழை விட்டு ஒரு பொண்ணு. நான் அவங்க அப்பா எப்படி கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வந்து மேக்கிங் அ ப்ளே கிரிக்கெட் ஒரு இந்தியா லெவல்ல வந்து அந்த பொண்ணு எப்படி வைக்குது அப்படின்றதுதான் அந்த ஒரு லைன் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லுங்க. என்ன ஒற்றுமைனா, இப்போ நீங்க உங்க மூலியமா ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்த போறோம். அது வந்து நம்ம அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஏவி ஒன்னு தயார் பண்ணிருக்காங்க. அந்த ஏவியை பார்க்கலாம். அந்த ஏவியை ப்ளே பண்ணு. பேர் வந்து ஹேமமாலினி. சென்னையில் வந்து எஸ்டிஎன்பி வைஷ்ணவ காலேஜில் வந்து பிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன், ஜாவ்லின் த்ரோ பண்ணுறேன். நான் எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணுன்றது தான் என்னோட ஆசை. எங்கள் அப்பா பேர் வந்து நீலகண்டன், அம்மா பேர் வந்து அருணா. அவங்க வந்து வேலூரில் ஒடுகுத்தூர் வில்லேஜில் வந்து இருக்காங்க. 2 பேருமே வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. எனக்கு 2 தம்பி இருக்காங்க, லோகேஷ் கிரன்னு சொல்லிட்டு. நான் 9th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ணது அப்போது வந்து நான் ஸ்டேட்டில் தான் ஃபஸ்ட்டு மெடல் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் நேஷனல் போனதே வந்து ஃபஸ்ட்டே மெடல் பண்ணிட்டேன். வேர்ல்ட் ஸ்கூல் சாம்பியன்ஷிப் வந்து டர்க்கியில் நடந்துச்சு. அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், 7th பொசிஷன். அதில் என் பேர் பெருமாள் ராமசாமிங்க, ஆத்லெட்டிக் கோச்சு. ஹேமா வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நிறைய எடுத்து வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஷீஸ் டூயிங் அவர் 37 மெடல்ஸ் மேலே வின் பண்ணியிருக்கு. நாங்கள் விவசாய குடும்பத்தில் இருக்கிறதுனால அந்த பேசிக், அதாவது அடிப்படை வசதி மட்டும் தான் எங்களால் செய்ய முடியுதே தவிர, அவங்க கோச்சு எதிர்பார்க்குற அந்த புரோட்டீன் உணவெல்லாம் சாப்பிடணும் நிறையான்றாங்க. அது எல்லாம் நம்மளால் வாங்கி கொடுக்க முடிய சூழ்நிலை இல்லை. அதே போல் அது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஜாவ்லிங் த்ரோவில் வந்து எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அதுக்கான இதுவும் எங்களால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். எனக்கு இந்த ஜாவ்லின் தான் எல்லாமே கேம். நான் இதுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் இதை விட்டு வெளியே போக முடியாது என்னால். எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாதனால என்னால் இதுக்கு அடுத்து போகவே முடியல. அது யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஷீ கேன் கம் டு இன்டர்நேஷ்னல். ஷுவராக அது இன்டர்நேஷ்னல் லெவலில் போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள கேர்ள். அவங்க பேர் ஹேமமாலினி. திரும்ப ஐஷோவை பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா. ஐஷோ, ஜாவ்லின் I was also in javelin. ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல படிச்சேன் நான். மோகன் பாபு காரு ஹாஸ்டல் திருப்பதில இருக்கு. சோ அங்க நான் படிச்சேன். பேசிக்கலி I was an athlete. ஜாவ்லின் இப்போ வந்து எல்லாரோட மனசுல வந்து நீங்க போட்டு. ஆமா, ஆக்சுவலி ஜாவ்லின் இல்ல உண்மையா ஒத்துக்கிட்டியா? ஆமா, ஜாவ்லின் மட்டும் அப்படி டக் டக். ஆனா இப்போ ஐ டோன்ட் நோ, நான் மறந்து கூட இருந்தேன். பட் ரொம்ப வருஷம் முன்னாடி ஐ ஹேட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஜாவ்லின். அந்த ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல வந்து எப்படின்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் எல்லாமே நடக்கும். பிகாஸ் இட் வாஸ் an international school. ஓகே. ஸ்ரீ வித்யாநிகேதன் இன்டர்நேஷனல். ஆமா ஆமா. சோ அங்க தான் நான் படிச்சேன். அங்க நடக்கும். and then I went to Vizag for javelin. சோ அங்க வந்து ஸ்டேட்ல வந்து I don't remember ஒரு 3rd place or something I got.
ஸோ அதனால எனக்கு ஜாவ்லின் பார்த்த உடனே ஐ டோல்ட் என்ன ஐ குட் ரிலேட் so much with this அப்படின்னு சொன்னேன். பட் ஐ couldn't கண்டினியூ. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணல. ஓகே, இப்போ என்னன்னா ஒருத்தர் வந்து இப்போ நீங்க பார்த்த ஹேமமாலினி வந்து she wants to continue, make it like a part of her life. Of course we should make her continue. We should. அது அவங்களோட கனவு. எல்லா வகையிலும் பார்க்கும்போது அந்த கனவை இப்போ வரப்போற ஹேமமாலினியோட கனவை நீங்க தான் நிறைவேற்ற போறீங்கன்றது எங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஹேமமாலினியை வந்து இந்த முயற்சிக்கு கூப்பிடலாம். ஹேமமாலினி அண்ட் ஃபேமிலி. ஐஸ்வர்யா ராஜ். வாங்க உட்கார், அப்படியே உட்கார். ஹேமான் கூப்பிடுறதா ஹேமமாலினின்னு கூப்பிடலாமா? எப்படி வேணா கூப்பிடுவாங்க. நீ உங்க வீட்ல எப்படி உன்னை செல்லமா கூப்பிடுவாங்கம்மா? வீட்டில் அம்முன்னு கூப்பிடுவாங்க. அம்முன்னு கூப்பிடுவாங்க சார் வீட்டில். சரி, நான் தங்கச்சின்னு கூப்பிட்டுமா? ஓகே, அம்முனே கூப்பிடலாம். அம்மு. அம்மு. என் பேரும் அம்மு. அம்முல வீட்ல செம்ம சிங்க்குங்க அது. இன்னும் போக போக என்னென்ன சிங்க் வரப்போகுது தெரியல. அம்முலுவா? ஓகே, அம்மு அம்முலு. ஓகே, நீங்க ஐஷுன்னு கியூட்டா கூப்பிடுங்க, அப்படியே கூப்பிடுங்க. ஓகே. அம்மு, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணி. இது வந்து எங்க அப்பா, அம்மா, உட்காருங்க சார். இங்க 2 தம்பி. 2 தம்பிங்க. சார் நீங்க என்ன பண்றீங்க? நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். உட்காருங்க சார், உட்காந்துட்டு பேர். அதுல என்ன இன்கம் வரும் அந்த நீங்க பண்ற விவசாயம்? உங்களுக்கு வந்து அது ஒரு சில வருஷம் வந்து ஒரு 40,000 அப்படி கிடைக்கும் சார். மாசம்? இல்லை சார், இயருக்கு, வருஷத்துக்கு. வருஷத்துக்கே 40,000? ஆமாம் சார். சில வருஷம் இந்த வறட்சி வர டைம்ல அதுலயும் பாதிப்பு வந்துடும். நீங்க இப்போ இது மொத்த குடும்பத்தை, உங்க குடும்பத்தை காப்பாத்துறது இந்த விவசாயத்துறை? விவசாயம் தான். விவசாயம் தான். விவசாயம். நீங்க கடந்த எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஏறக்குறைய எங்க பரம்பரையாவே நாங்கள் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். உண்மையிலேயே இவருக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். இப்போ என்ன படிக்கிறீங்கம்மா? என்ன? பிஏ இங்கிலீஷ். பிஏ இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் இயர். இங்க குரோம்பேட்ல எஸ்டிஎன்பி வைஷ்ணவ காலேஜ். எப்படி சீட்டு கிடைச்சது? லைக் நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸ்போர்ட்ஸ் கோட்டால. ஓகே, ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லும்போது வெரி குட். இப்போ இந்த விளையாட்டு எப்படி செலக்ட் பண்ண? எப்படி தோணுச்சு உனக்கு? ஜாவ்லின்ன்றது எப்படி உனக்கு தோணுச்சு? எப்போ தோணுச்சு? எனக்கு ஸ்போர்ட்ஸ் சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பேன். அதுல பண்ணணும்னு. அதுக்கு அப்போ வந்து கேம் வந்து ஃபர்ஸ்ட் த்ரோ பால் அந்த கேம்லாம் விளையாடிட்டு. த்ரோ பால்? எல்லா ஸ்கூல்லயும் த்ரோ பால். த்ரோ பால் விளையாடிட்டு இருக்கும்போது பிடி சார் வந்து பார்த்து நல்ல ஸ்போர்ட்ஸ் இருக்கு, கேம்ல இருக்கும்போது வெளியே நீ தெரிய முடியாது. எத்தனாவது படிக்கும்போது? அது 9th படிக்கும். அதுல என்ன கோச் என்ன சொன்னாரு? இதுதான் உனக்கு பொருந்தும், இதுல முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிப்பேன். அன்னிலிருந்து அதுதான். அந்த வருஷமே ஸ்டேட்ல கோல்டு அடிச்சேன். அந்த வருஷமே ஸ்டேட்ல கோல்டு? எதையுமே எதிர்பார்க்காம தான் போனோம். ஆனா நான் அவ்வளவு பண்ணுவேன் நானே எதிர்பார்க்கல. வேலூர்ல ஒரு கிராமத்துல வந்து எப்படி லைக் பிராக்டிஸ் உனக்கு? ஃபர்ஸ்ட் உடன் ஜாவ்லின் தான் வச்சு. உடன் அந்த ஜாவ்லின் வச்சு ஸ்கூல்ல இருந்து வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அந்த உடன் ஜாவ்லின் வச்சு என்ன ஜெயிச்சீங்க? அதான் அது அந்த வருஷம் ஸ்டேட் போற வரைக்கும் அந்த ஜாவ்லின் வச்சு தான் பண்ணேன். அங்க போயிட்டு தான் அவங்க கொடுத்த அந்த ரேஞ்ச் ஜாவ்லின் வச்சு போட்டப்ப அப்போ ஃபர்ஸ்ட் 31 பண்ணேன். 31 பெரிய விஷயங்க. அந்த ஜாவ்லின் வச்சு ஸ்டேட் லெவல்ல கோல்டு வாங்கி இருக்கீங்கன்னா உங்க பிடி மாஸ்டர் எங்கிட்ட இருக்காரா? எங்க? என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. ஹேமமாலினியோட ஸ்கூல்ல பிடி வாத்தியாரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜாவ்லினும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடன் ஜாவ்லின் தான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து 16 மீட்டர் தான் போடுறது. அப்போ எல்லாருமே கேலி பண்ணுவாங்க, நீ போய்ட்டு என்ன பண்ண போறான்ட்டு. அதுக்கப்புறம் எந்த வசதியும் இல்லாமல் வெயிட் ட்ரைனிங் எல்லாம் பண்ண முடியாது. நார்மலாக செங்கல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இருக்குங்க, எந்த இதுவுமே கிடையாது. சின்ன வெயிட் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு நிறைய யூடியூப்ல வந்து இதெல்லாம் போட்டு காட்டி, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் போகும்போது ஜோனு, டிஸ்ட்ரிக்ட், டிவிஷன் எல்லாம் பண்ணும்போது அதுக்காக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஹெவியாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வருஷம் ஸ்கூல் ஸ்டேட்டில் பண்ணாங்க. அதே வருஷம் வந்து ஸ்கூல் ஸ்டேட்டில் மெடல் பண்ணதுனால எஸ்சிஎஃப்ல வந்து நேஷனலுக்கு போனாங்க. நேஷனல்? ஆமாங்க, சூப்பர். அதுக்கப்புறம் மறுபடியும் 10th அதே மாதிரி இது பண்ணாங்க. அது அசோசியேஷன் மீட்டில் போயிட்டு அண்டர் 16 ஏஜ் கேட்டகரியில் அது வந்து நேஷனல் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. 18 ஏஜ் கேட்டகரிலையும் 2 ரெக்கார்டு வச்சிருக்காங்க. நேஷனலில் வந்து 3 ரெக்கார்டுமே அவங்களுக்கு தான் இருக்குங்க. எல்லாமே இந்த கிராமத்தில் கொடுத்த அந்த பேசிக் ட்ரைனிங் வச்சு நேஷனல் அளவுக்குள்ள கோல்டு அடிச்சிருக்காங்க. ரெக்கார்ட். பொதுவாகவே சினிமான்னு வரும்போது நிஜ வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் வச்சுதான் சினிமால. ஆக்சுவலி நான் உங்களை பார்க்கும்போது கனா படத்துல என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. அதுதான் சொல்றேன். இதே மாதிரி தான் நான் இருந்தேன். நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி அட்டையர், இதே மாதிரி ஒரு லுக், ஹேர், அந்த எவ்ரிதிங். ஷி ஜஸ்ட் லுக்ஸ் லைக் மீ. அந்த படத்துல பார்த்தா
நீங்க அந்த படம் பார்த்த உடனே சொல்லுங்க இது என் கதை தான் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கு. நீ அப்படி சொன்னா பிரச்சனை ஆயிடும். ஐயோ ஆமா என் கதை. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து அதுதான் என் கதைன்னு சொல்லி. உங்க கதை இல்ல, அது அவர் அருண் ராஜாவோட கதை. உங்கள மாதிரி இருக்கும் அது. அப்படி சொல்லு, இல்லனா தெளிவா பேசணும்ல. ஆமாமா, இல்லனா ஒரே உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. சூப்பர். கோல்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் லைக் எப்படி இன்னும் என்னென்ன பண்ணணும்னு நீ ஆசைப்படுற? எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். அதுக்கப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்ட், இன்னும் நல்லா பண்ணணும், இன்டர்நேஷனல்ஸ் போகணும். அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து அதிகமாக தான் ஆச்சு எனக்குள்ளவே. எவ்வளோ இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ்? ரெண்டு போயிருக்கு. எங்க இல்லாமா? ஃபர்ஸ்ட் டர்க்கில 11th படிக்கும்போது வேர்ல்ட் ஸ்கூல் சாம்பியன். எப்படி ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கிடைச்சது? அந்த அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் சார். ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியல என்னால. அவ்வளோ ஸ்பான்சர்ஸ்க்காக தேடி அந்த மாதிரி தான் சேகரிச்சு எப்படி பாப்பா அம்மா அந்த சூழ்நிலையில வந்து 1 லட்சம் ரூபாய் கட்டினா தான் போக முடியுன்ற ஒரு சூழ்நிலை. 1 lakh? ஆமா சார். டிக்கெட் எல்லாமே எல்லாத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸா 1 lakh கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களோட 3 வருஷம் வருமானம்? ஆமா சார். அந்த சூழ்நிலையில வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வறட்சியான டைம் சார். இந்த 3 இயர்ஸ்க்கு முன்னால வந்து ரொம்ப வறட்சியான டைம், விவசாயம் வந்து ரொம்ப வறட்சியான டைம். அந்த சூழ்நிலை என்ன பண்ண இருக்கும்போது சில ஆளுங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த 1 lakh கட்டுறதுக்கான மணியை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு 3 daysல கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஆனா எப்படியும் வந்துருச்சு, கடவுள் பண்ணி 3 daysல வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க சார். உண்மையிலேயே அந்த நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த பாப்பாக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உண்மையில அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். சரிம்மா, இப்போ யார் உன்னோட கோச்? இப்போ கரண்ட் பெருமாள் ராமசாமின்னு சொல்லிட்டு இங்க இருக்காரா? பிஆர்எஃப் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு என்னமா நிறைய பேர் இருக்காங்க அங்க. எல்லாமே நேஷனல் சாம்பியன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. வந்திருக்காரு சார். இது எல்லாமே இலவசமா பண்ணிட்டு உட்காருங்க. இலவசமா பண்ணிட்டு சார். காட் பிளஸ் யூ சார். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். அம்மு வந்து ஒலிம்பிக்ஸ்ல மெடல் அடிப்பாங்களா, கோல்டு அடிப்பாங்களா? எங்களோட ஆசை அது. She can do well. ஒலிம்பிக்ஸ்ல தான் 100% வந்து அடுத்த ஒலிம்பிக்ஸ் வரும்போது நான் தேடி பார்த்து உன்னோட ஈவெண்ட் வரும்போது மொத்த தமிழ்நாடே பார்க்க போகுது. மொத்த தமிழ்நாடுல மொத்த உலகம். நீ சொல்லு, நீ ஜெயிப்பியா? உன்னோட கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். கண்டிப்பா வின் பண்ணுவேன் சார். 100%. கான்ஃபிடன்ஸ் எப்படி சொல்ற? எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் தான் சார் இருக்கு. இப்போ எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் அச்சீவ் பண்ணுவேன். உன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமா ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு அவங்கள வந்து அழகு பார்க்கறது, ஜெயிக்கும் போது நீங்க வந்து அந்த போடியம்ல நிற்கும் போது ஒட்டுமொத்த இந்த இங்கிட்ட இருக்கிற எல்லாரும், உதவி பண்ண எல்லாரும் இன்க்ளூடிங் ஐஷு, நான், மொத்த தமிழ்நாடுவே வந்து ஜெயிச்ச மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். நீ ஜெயிச்ச மாதிரி இல்லை, நாங்கெல்லாம் ஜெயிச்ச மாதிரி. நான் அதனால தான் கேள்வி கேட்குறேன். என்னமோ தெரியல, நீ அங்கிருந்து நடந்து வந்து நீ உட்காந்து இப்போ வரைக்கும் பேசுற வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு பொண்ணு வந்து கண் முன்னாடி இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஒரு துளி கூட வந்து ஷேக் ஆகல, லைக் கான்ஃபிடென்ட்டா குறிக்கோள்ல குறியா இருக்கா. எப்பயாவது அவமானங்கள் வந்திருக்காம? நீ 43 தான் உன்னோட ரேஞ்ச், இதுக்கு மேல பண்ண முடியாது, ஹைட் இல்ல அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு. ஆனா கோச் வந்து ஹைட்லாம் ஒரு பெருசு இல்ல, ஜாவ்லினுக்கு வந்து நல்ல இதுதான் முக்கியம், எக்ஸ்ப்ளோசிவ் தான் முக்கியம், நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் என்கரேஜ் பண்ணுவார் கோச் தான். இங்க வந்ததுல இருந்து அவர் என்கரேஜ்மெண்ட் வந்து இன்னும் எனக்கு கான்ஃபிடென்ட்டா மாத்தி. இல்ல அவங்க சொன்னதை நீ இப்படி எடுத்துக்கோ. நீ அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்கும்ல, நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போற அந்த ஹைட் கேக்குறாங்க. அந்த ஹைட்ல தான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஹைட் பத்தாது, நீ அந்த ஹைட்ல நின்று எங்களை பாத்தீங்கன்னா அந்த ஹைட் தான் நல்லா இருக்கும் ஜாவ்லினுக்கு அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷம் நான் அவ்வளோ என் பெர்ஃபார்மன்ஸ் போன வருஷம் தான் டவுன் ஆனது. நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணேன் போன வருஷம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால. பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு பிடிக்கல அங்க, அதனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். நான் ஒரு 6 மாசம் போனேன். எவ்வளவு பெரிய வாய்ப்பை வந்து தூக்கி போட்டிருக்காப்ல ஸ்போர்ட்ஸுக்காக. பா, ஏன்னா பிஎஸ்சின்றது சாதாரண விஷயம் இல்லை ஐஷு. இன்ஜினியரிங் காலேஜ்லன்னா ஆட்டோமேட்டிக்லி லைஃப் வில் கோ இன், நீங்க நம்ம நினைச்ச ஒரு பாதையில போகலாம். பொருளாதாரம் ரீதியாக கூட கம்மியா இருக்கு. பட் எல்லாம் தாண்டி கண்டிப்பா எங்க அப்பா எனக்காக இருக்காரு, எங்க அம்மா எனக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து ஸ்டிக்கிங் ஆன் டு த ஒலிம்பிக் கோல்டு. உனக்கு என்ன வேணும், உன்னோட தேவைகள் என்னன்னு நீ ஐஷு கிட்டே கேட்கலாம், என்கிட்ட சொல்ல தேவையில்லை, ஐஷு கிட்டே. ஏன்னா ஐஷு வந்து அது நிறைவேற்றுறதுக்காக தான் உட்காந்துருக்கு. உன்னோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்றது சொல்லு. நான் இப்போ அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வச்சு பண்ணதே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி கோச் கூட இல்லாம தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு ஒரு நல்ல கோச் கிடைச்சிருக்காரு.
ஆனால் இப்போ என்னால் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் எங்கள் வீட்டில் வந்து வாங்கி தர முடியாது. இப்போ யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியாது. அப்போது எனக்கு வந்து நல்ல ஜாவ்லின், நல்ல ஷூஸ், ஸ்பைக்ஸ் எல்லாம் நிறைய நல்ல இதாக கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கோச் சார், அந்த ஜாவ்லின் எவ்வளோ ஆகும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? 75,000 80,000 ஈச். ஈச். எத்தனை தேவை அது? 4 தேவைப்படும் 600 கிராம்ஸ். அப்புறம் 500 கிராம்ஸ் லெஸ்ஸர் வெயிட் வந்து அது ஒரு 2-3 தேவைப்படும். அதே மாதிரி 700 கிராம்ஸ் ஹெவியை வந்து 2 இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் வரைக்கும் எக்யூப்மெண்ட் தேவைப்படும். ஸ்போர்ட்ஸ் கியர் வந்து 2 lakhs ஆயிடும். ஓகே ஐஷு, நீ என்ன பண்ணி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலான்னு இருக்க? மேபி இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. ஐ திங்க் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலேஜ் போய் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேபி ஐ வில் டூ தட் ஃபார் ஹர். ஹேமாக்காக ஐஸ்வர்யா ராஜேஷ், ஐஷு, அமுலு இப்போ வந்து டாஸ்க்ல இறங்க போறாங்க. ஸோ ப்ளீஸ் கெட் அவுட். தேங்க்யூ. நிறைய காசு சம்பாதிச்சு உங்களை திட்டினா கூட எனக்கு காசு வேணும். ஃபர்ஸ்ட் காசு கடன் வாங்குங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேளுங்க. கொடுங்க. ஓகே தனுஷ். அட போடா 20 ரூபா. அதுக்கு தான் அந்த திட்டு. வாய வைத்த கட்டாம கண்டத முண்டத துண்ணுக்குனே ஐசியூல அட்மிட் ஹார்ட் அட்டாக்ல